ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கிருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா எப்படி போகணுங்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். நம்ம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போகணுன்னே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து வந்து உங்களுக்கு எம்ஜிபிஎஸ் போறதுக்கான மெட்ரோ பஸ்ஸஸ் கிடைக்கும், அதாவது ஹைதராபாத் சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துனேவே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கும், பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், எல்லாம் பக்கத்துலயே இருக்கும். ஹைதராபாத்ல கனெக்டிவிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ வெளியே போயிட்டு நமக்கு இங்க செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் டு எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போற பஸ் எங்க நிக்கும்னு பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க. மக்களே, எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு பஸ் கிடைச்சிருச்சுங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ் செகந்திராபாத் டு எம்ஜிபிஎஸ் சந்திரன் குட்டா வரைக்கும் போற பஸ். எம்ஜிபிஎஸ் அப்சல்கஞ்ச் சார்மினார் வழியா தான் போகுது. மக்களே, இது வந்து மெட்ரோ டீலக்ஸ் பஸ்ஸுங்க, 8A ஓகேவா பஸ் நம்பர். ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு ஹைதராபாத் மெட்ரோ டீலக்ஸ் பஸ்ஸஸ் கிடைக்கும் எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு. வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். பஸ் ஏறியாச்சு. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 30 to 40 minutes டிராவல் டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போறாங்கன்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம மெட்ரோ டீலக்ஸ் பஸ்ல டிராவல் பண்றோம் ஹைதராபாத்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கிருந்து 100 மீட்டர்ஸ்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமே கிராஸ் பண்ணி தான் பஸ் போகுது ஓகேவா. ஸோ உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லைங்க. அது போக பாத்தீங்கன்னா மேல மெட்ரோ லைன் வேற ஓடுது. செகந்திராபாத் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கும். சரி, உங்களுக்கு பஸ்ல எப்படி டிராவல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பஸ் vlog.
செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு 45 ருபீஸ்ங்க. இது வந்து சிட்டில ஓடுற டீலக்ஸ் பஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகம். ஓகேவா, நார்மல் பஸ்ல போனா ஒரு 35 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 ருபீஸ் கம்மியா இருக்கும். ஜென்ரலாவே வந்து தெலுங்கானால பஸ் ரேட் எல்லாம், பஸ் டிக்கெட் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. நம்ம ஊரை காட்டிலும் ஒரு 5-10 ருபீஸ் அதிகம் தான் நம்ம எந்த ரூட்ல போனாலுமே. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெட்ரோல டிராவல் பண்ணோங்க. எம்ஜிபிஎஸ்ல இருந்து செகுந்தராபாத் ஜூப்ளி பஸ் ஸ்டேஷன் வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைதராபாத் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த விளாக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நீங்க செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன், கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன், எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஹப்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ஏரியாஸ்ல இருந்து இன்கேஸ் நீங்க செகுந்தராபாத் வந்துட்டு எம்ஜிபிஎஸ் சைடு போகணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட் மாதிரி இந்த பஸ் ஜர்னி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செகுந்தராபாத்ல இருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டிராபிக் இருந்துச்சுன்னா half an hour மேலேயே ஆகிடும். இதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக் இருந்துச்சுன்னா ஒரு half an hourல போயிடலாம் நாம. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா மார்னிங் பீக் ஹவர்ஸ்லயும் ஈவினிங் பீக் ஹவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சரியான டிராபிக்ங்க. அது எந்த கேபிட்டலா இருந்தாலுமே அப்படிதான் இருக்கும். ஹைதராபாத்தும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஹைதராபாத்தோட அவுட்டர்ல வேணா ஹைவேஸ் எல்லாம் பெருசா இருக்கிற ஏரியால வேணா ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் ஏர்போர்ட் போற ரூட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. பட் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பீக் ஹவர்ல சரியான டிராபிக்ங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தான் வந்து ஹுசைன் சாகர் லேக் இருக்குங்க. நம்ம போயிட்டு இருக்கோம்ல, ஸோ ஆப்போசிட் சைடு, அதாவது நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஹுசைன் சாகர் லேக் தாங்க. முடிஞ்சா உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பஸ்குள்ள நிறைய ஆளு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பாஷ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா செக்ரட்டேரியட்டும் பாத்தீங்கன்னா ஹுசைன் சாகர் லேக் பக்கத்துல தாங்க இருக்கு. நம்ம இப்ப போற வழியில ஒரு சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னலுக்கு பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு தெலுங்கானா செக்ரட்டேரியட்டும் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்க சைடு வந்து நம்ம ஹுசைன் சாகர் லேக். ஹுசைன் சாகர் லேக் சுத்தியுமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஹைவே இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஹைதராபாத்தோட மெயின் அட்ராக்ஷன்னா ஹுசைன் சாகர் லேக்குன்னு தான் சொல்லுவேன். ஹுசைன் சாகர் லேக் சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெரினா பீச் சைடு சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு பக்கத்துல எப்படி இருக்கும், கண்ணகி சிலை, விவேகானந்தர் ஹவுஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் லைனா இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி தெலுங்கானா ஹைதராபாத் கேபிட்டல் சிட்டில பாத்தீங்கன்னா
ஹுசைன் சாகர் லேக் தான் அந்த மாதிரி ஒரு பவர் சென்டர் மாதிரியான ஒரு ஏரியா, ஓகேவா? ஸோ நம்ம தெலுங்கானால பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன், ஏன்னா நிசாம்ஸ் ஆண்ட ஹைதராபாத் தானே, அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பழைய காலத்துதுங்க. கண்டிப்பா நம்ம பாக்குற முஸ்லிம் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 100 இயர்ஸ் ஓல்டா இருக்கும், ஓகேவா? 100 to 100 இயர்ஸ் ஓல்டா இருக்கும். ஸோ நம்ம ஹைதராபாத் சீரீஸ் ஆஃப் vlogsல எக்கச்சக்கமான சூப்பரான வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோல்கொண்டா ஃபோர்ட், சார்மினார், மெக்கா மஸ்ஜித், சௌமஹலா பேலஸ், கோல்கொண்டா ஃபோர்ட் ஃபுல்லா வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். குதுப்ஷாஹி டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னன்னா ஹைதராபாத் ஆண்ட சுல்தான்ஸ், நிசாம்ஸ் அவங்கெல்லாம் ஆண்ட போது அவங்களுக்குன்னு ஒரு கேபிட்டல் சிட்டி இருந்திருக்கும். அவங்க கட்டின பேலசஸ், கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இருந்திருக்கும், தெரியுமா? ஸோ அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணி விளாக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சேகரிச்சு வச்ச பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கும், தெரியுமா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலார்ஜங் மியூசியம்ல வச்சிருக்காங்க. நிசாம்ஸ் மியூசியம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா சௌமஹாலா பேலஸ்ல கடைசியா ஆண்ட ஹைதராபாத் நிசாமோட அந்த பொக்கிஷங்கள் எல்லாம், அந்த அரச குடும்பத்தினர் யூஸ் பண்ண பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான டிராவல்னு சொல்லலாம். ஹைதராபாத் ரொம்ப நாளா எனக்கு ஆசை, ஹைதராபாத் டிராவல் பண்ணும், சார்மினார் எல்லாம் பார்க்கணும், கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் போகணும்னு. அதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் வர்ச்சுவலா அதெல்லாம் வந்து அப்படியே கண் முன்னால கொண்டு வரதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து பவர் சென்டர் மாதிரி, பவர் சென்டரோட சேர்த்து இது ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரி, ஓகேவா? நமக்கு எப்படி மெரினா பீச் ஃபுல்லா வந்து லான்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா அந்த கெஃபிடீரியாஸ், அதுக்கப்புறம் கெஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குமோ, அதே மாதிரி இங்க ஹுசைன் சாகர் லேக் சுத்தியுமே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்களா, நம்ம ரோட் சைடு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குட்டி கடைங்க, அதுக்கப்புறம் அப்படியே லான்ஸ், கார்டன்ஸ், உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா, அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கானாவோட லைக் என்ன சொல்றது, ஃபேமஸான கவிஞர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சோஷியல் ரிஃபார்மர்ஸ், அவங்களுக்கான சிலைகள் எல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சிக்னல் பக்கத்துல வந்திருக்கோங்க. ஹுசைன் சேகர் லேக் பக்கத்துல இருக்கிற ஒரு மெயின் சிக்னல் பக்கத்துல தான் தெலுங்கானா செக்ரட்டேரியட் இருக்குன்னு சொன்னால அந்த ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைதராபாத் பஷீராபாக்ல இருக்கிற ஒரு ஃப்ளைஓவர் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஃப்ளைஓவர்ல இருந்து பாக்குற வியூ பாருங்களா,
ஹைதராபாத்ல இப்பதான் வந்து ஹை ரைசஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்குங்க. சும்மா பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். யூஸ்வலா வந்து ஹைடெக் சிட்டி ஏரியால தான் வந்து இந்த மாதிரி செம்ம சூப்பரான ஐடி டெக் பார்க்ஸ், பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப ஹைதராபாத் சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது போக பாத்தீங்கன்னா பசீராபாக்ல இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா வந்து அபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் பிசினஸ் ஏரியா அந்த காலத்துல இருந்தே, நிசாம் காலத்துல இருந்தே. ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்டோட டிஎஸ்எஃப்சி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு போல, தெலுங்கானா ஸ்டேட்டோட அந்த டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த பில்டிங் எல்லாம் கூட இங்கதான் இருக்கு போல. அது போக பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பிளாசா, பாட்ஷா பேலஸ், இந்த மாதிரி முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட இங்கதான் இருக்கு. ஒரு பிசினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஏரியான்னு வச்சுக்கோங்களா. ஹைதராபாத்தோட கமர்ஷியலி முக்கியத்துவம் வாய்ந்த ஏரியாவை தான் நாம் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் நம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஹைதராபாத்ல வந்து 2-3 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஒன்னு வந்து செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன், இன்னும் வந்து கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, அது போக நம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதுவும் வந்து அபிட்ஸ் ஏரியா பக்கத்துல தான் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஜெனரல் போஸ்ட் ஆபீஸும் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. இங்க பாருங்களா, ஃபுல்லா வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ், நிறைய பிசினஸ் சென்டர்ஸ் அக்ராஸ் த சிட்டி வந்து நிறைய பிசினஸ் பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்தாலும் அபிட்ஸ்ல தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருப்பாங்களா. எப்படி நம்ம கேபிட்டல் சிட்டில எல்லா முக்கியமான பேங்க்ஸ்க்கு, பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா பாம்பேல தான் நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கிறதுனால, இல்ல டெல்லியில இருக்கும். அது மாதிரி ஹைதராபாத் தெலுங்கானா ஏரியால எல்லா பிசினஸஸ்க்குமே வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸ்டேட் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அபிட்ஸ் ஏரியால தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஹைதராபாத் சிட்டிக்குள்ள. நிறைய ஏரியாஸ் வந்து ரொம்பவே வந்து கிளீனா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா இருக்கு. ரொம்ப ஓல்டு சிட்டி இருக்குல்ல, இந்த சார்மினார் ஏரியாலாம் போனாதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியும். ஆப்வியஸ்லி அதெல்லாம் நிசாம் காலத்துல கட்டினதுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு விரிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஏரியாவுமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அபிட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா 1834லயே கட்டின சென்ட் ஜார்ஜ் கிராமர் ஸ்கூல்னு இருக்கிறோம். சென்ட் ஜார்ஜ் சர்ச் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல எப்படி சென்னையில சென்ட் தாமஸ் சர்ச், சென்ட் தாமஸ் அந்த மலை எல்லாம் இருக்குல்ல, அந்த மலை மாதிரி இங்க சென்ட் ஜார்ஜ் சர்ச் வந்து ரொம்பவே ஃபேமஸ். 1844லயே அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுது ஸோ அந்த சர்ச்சுக்கு. அதனால இந்த ஏரியாவில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸோட தெலுங்கானா ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க தான் இருக்கு. கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேரே வந்து ஜிபிஓ, அபிட்ஸ் ஜிபிஓ தான். அதாவது அபிட்ஸ் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். ஸோ அந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அபிட்ஸ் ஏன் பேரு வந்துச்சுன்னா, நம்ம நிசாமோட அரசவை இருக்கும் தெரியுமா, அதுல வந்து ஆல்பர்ட் அபிட்னு ஒரு மெர்ச்சன்ட் வந்து இருந்தாராம் ஹைதராபாத் ஸ்டேட்ல. ரொம்ப ஃபேமஸ் போல. அவரு நிறைய பிசினஸஸ் எல்லாம் நடத்திருக்காரு, நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட நடத்திட்டு இருந்தாராம். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் ஃபேமஸ் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை சுத்தி தானே நிறைய பிசினஸ் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் உருவாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைதராபாத்ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே உருவான ஒரு ரொம்ப பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரியாங்க. ஸோ அந்த ஏரியாவை தான் நாம் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் த வே வந்தாச்சு டுவர்ட்ஸ் எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் போற வழியில. இன்னும் அப்சல்கஞ்ச் எல்லாம் தாண்டினா நம்ம எம்ஜிஎஸ் ரீச் ஆயிடலாம். மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைதராபாத் ஓல்டு சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அப்சல்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்சல்கஞ்சில் தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கிற எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷனும் இருக்கு. நம்ம டெஸ்டினேஷனான எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன், அதுதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனும் சொல்லுவாங்க. நம்ம சென்னையில சிஎம்பிடி இருந்தது, இப்போ வந்து கிளாம்பக்கத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஹைதராபாத்தோட சிட்டியோட சென்ட்ரல நம்ம மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் பத்தி ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுவே ஒரு தனி ஹப் மாதிரியே இருக்குங்க. உள்ளுக்குள்ள நிறைய கடைகள், டிரான்ஸ்போர்டேஷன், பஸ்ஸஸ், அது போக பாத்தீங்கன்னா பக்கத்துலயே எம்ஜிபிஎஸ் மெட்ரோ ஸ்டேஷன், செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப். ஹைதராபாத்குள்ள நீங்க எங்க வேணாலும் டிராவல் பண்றதுக்கு எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து உங்களுக்கு எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அப்சல்கஞ்ச் பக்கத்துல ஒரு எம்எம்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. அதாவது நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயின்ஸ் ஓடுதுல, அது மாதிரி ஹைதராபாத்குள்ள எம்எம்டிஎஸ்னு ஓடுது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டேஷனும் வந்து அப்சல்கஞ்ச் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு சூப்பரா பக்கத்திலேயே இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா உஸ்மானியா ஜெனரல் ஹாஸ்பிட்டலு, தெலுங்கானா ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரி, தெலுங்கானா ஹைகோர்ட்டு, இதெல்லாமே வந்து அப்சல்கஞ்ச் பக்கத்துல தான் இருக்கா. சார்மினாரும் இங்கிருந்து ரொம்ப பக்கம் தான். சார்மினார், புராணா ஹவேலின்னு சொல்லுவாங்க, நிசாம்ஸ் மியூசியம், சாலார்ஜங் மியூசியம், இதெல்லாமே நம்ம vlogs பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூசி ரிவரோட கரையிலேயே இருக்குங்க. மூசி ரிவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் சுத்தி வந்து சென்ட்ரல ஒரு கட் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அந்த நதியோட கரையில தான் வந்து ஹைதராபாத் சிட்டியே உருவாயிருக்கு. ஓகேவா? அந்த காக்கத்திய பீரியட்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாக்ய நகர்னு இன்னமும் அழைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிசாம்ஸ் எல்லாம் வந்தோடனே இது ஹைதராபாத் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு முக்கியமா ஏன் இந்த ஏரியாவுக்கு அப்சல்கஞ்சுன்னு பேரு வந்துச்சுன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் தாண்டிட்டு இருக்கோங்க, அப்சல்கஞ்ச் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஏன் வந்து அப்சல்கஞ்சுன்னு பேரு வந்துச்சுன்னா, 5th நிசாம், அந்த குதுப்ஷாஹி டைனாசிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த டைனாசிட்டியோட 5th நிசாம் அப்சல் தௌலா, ஒன்னா அந்த டைனாசிட்டியா இருக்கணும், இல்ல அதுக்கப்புறம் இருந்த நிசாம்ஸ் காலமா இருக்கணும், கரெக்டா தெரியல. ஸோ அதுல ஏதோ ஒரு நிசாம், 5th நிசாம் வந்து இந்த ஏரியாவை கிரெயின் மெர்ச்சன்ட்ஸ்க்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்காக ஒதுக்கி இருக்காங்களாங்க. அதனால இது சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ஏரியாஸ், மண்டிங்க, ரைஸ் மண்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது போக நிறைய மார்க்கெட் இருக்கும் இந்த ஏரியால. மொசம்சாகி மார்க்கெட், சித்தி ஆம்பர் பசார், உஸ்மான் குஞ்ச் மார்க்கெட், பேகம் பசார் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் வந்து அப்சல்கஞ்ச் ஏரியால தான் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பூல்பாக், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருக்கும். இந்த பிஸ்தா ஹவுஸ் இருக்கு பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு ஈரானி சாய், நிறைய வகை வகையான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஹைதராபாத்ல ஃபேமஸ். ஸோ மூசி ரிவர் கரையில தான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. மக்களே, நம்ம செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்த பஸ் எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் முன்னாடி சாலார்ஜங் மியூசியம் பக்கத்துல இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா 10 rupees தான். நேரா எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் நேரே இறக்கி விட்டுருவாங்க. ஆட்டோஸும் நிறைய அவைலபிளா இருக்கும். பஸ்ஸஸ் இந்த சைடு அதிகமா வராது, டவுன் பஸ்ஸஸ். அதனால நீங்க ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் பஸ்னா எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் சைடு வரும். ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறதுனால நீங்க இது எந்த பஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ பிடிச்சி வந்துடலாம். ஓகேவா? ஆட்டோஸ் நிறைய சீப்பாவே அவைலபிளா இருக்கும்.
20-30 ருபீஸ்லயே நீங்க வந்துடலாம். மக்களே நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ 2 ஆப்ஷனுங்க. நீங்க செகுந்தராபாத்ல இருந்து வரணும்னா, ஒன்னா பஸ் பிடிச்சு சாலாஜங் மியூசியம், அல்லது இன்னொரு பஸ் டைரக்ட் பஸ் பிடிச்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரண்ட்ல டிராப் பண்ணுவாங்க, அல்லது மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா இந்த எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து இறங்கிக்கலாம். ஓகேவா? 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தா கூட மெட்ரோல வந்துடலாம், ஈஸியா வந்துடலாம். மெட்ரோ போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ வெல்கம் டு எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயாச்சு. ஸோ மக்களே, நம்ம செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Mahatma Gandhi bus station, Hyderabad. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.